அவ்வளவு சொல்லியும் கூப்பிடாத சாவு வீட்டு காரியத்துக்கு 2 பேரும் போறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? எனக்கு சிவகாமி அண்ணி உங்க கூட பிறந்தவங்க. உங்க பொறுத்த செத்து சாவு காரியத்துக்கு பிறந்த விட்டு புடவை நாம தாங்க எடுத்து கொடுக்கணும். அதனாலதான் அன்னைக்கு சாவு போனவங்களை வாசலோட திருப்பி அனுப்பிச்சாங்களே, அந்த வீட்டுக்கு எந்த மூஞ்சி வச்சுட்டு போறீங்க? உங்களுக்குலாம் சூடு சொரணை எதுவுமே இல்லையா? எல்லாம் இவன் ஏற்பாடா செண்பகம். இதோ பாருடா, என்னமோ உங்க அக்காக்காரி நான் தான் அவன் புருஷ செத்தது காரணம்னு ஊரு பூரா சொல்லிட்டு திரியறாங்க. அப்படிப்பட்ட சாவு வீட்டுக்கு போறதா இருந்தா எல்லாத்துக்கும் ஒரு முடி வெட்டிட்டு போ. என்னங்க இது? தம்பி கிட்ட போய் ஏன் பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசுறீங்க? நீங்க பாருங்க, இந்த காரியத்துக்கு நம்ம போய் தாங்க ஆகணும். அப்படி போகாம விட்டா அது பெரிய பாவங்க. பாவம் புண்ணியெல்லாம் எனக்கு தெரியும் செம்பகம். இதோ பாருடா, உனக்கு இந்த அண்ணன் முக்கியமா அந்த அக்கா முக்கியமா? 2ல ஒண்ணு முடிவு பண்ணிக்க. அண்ணா என்னடா சொல்றீங்க? நம்ம அப்பாவுக்கு நான் 2வது இடத்த பையனா இருந்தாலும் அப்பாவா இருந்து நீங்களும் அம்மாவா இருந்து அக்காவும் என்ன வளர்த்துனீங்க. இப்ப 2 பேர்த்துல யாரு வேணும்னு கேட்டா நான் என்னன்னா சொல்லுவேன்? ஏன்னா அக்காவுக்கு நம்மளை விட்டா யாருன்னா இருக்கா? ஏன்னா இப்படி எல்லாம் பேசுறீங்க? அந்த சந்தோஷ் உங்களை நல்லா ஏத்தி விட்டு இருக்கான், அதுதான் நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க. அவனை பத்தி இங்க யாரும் பேசக்கூடாது. அவனை பத்தி நீ ஏன்டா பேசுற? அவனை பத்தி பேசுற உங்களுக்கு எவ்வளவு கோவம் வருது? அவன் ஊத்தியா கொடுத்தானா இல்ல கூத்தியா கொடுத்தானா? என்னடா சொன்ன? எதுக்காக அவனை கை நீட்டி அடிச்சீங்க? எவனோ ஒருத்தனுக்காக நம்ம தம்பி கை நீட்டி அடிப்பீங்களா? இதுக்கு மேல அவன் மேல கை வச்சுக்க நடக்காதே வேற. என்னடி உனக்கு வாய் ரொம்ப தான் நீளுது? அண்ணி அடிச்சீங்க அவ்வளவுதான் பாத்துங்க. என்னடா என்ன இன்னும் முறைச்சிட்டு வர? வேணா பண்ணுவ? என்ன அடிச்சியா? அடிச்சியா? என்ன சொல்றீங்க? எப்படி வெறி பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறீங்க? நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவரு என்ன பேசுறாரோ அவரே பேசட்டும். உங்களுக்கு கூட பிறந்த எங்களை விட அவன் உஸ்தியா போயிட்டான். இப்ப இதோ சொல்ற கேட்டுங்க, அக்கா வீட்டுக்கு நான் சாவு சீரு கொண்டு போவேன். என்னை யாரும் இங்க தடுக்க கூடாது. ஓஹோ, அந்த அளவுக்கு துணிஞ்சிட்டியா? அப்ப என்னோட முடிவு சொல்றேன், கேட்டுக்கிட்டு போற. இதோ பாருடா, அந்த வீட்டுக்கு நீ சீர் செய்ய போறது முடிவு பண்ணிட்ட. இப்ப பார், இது வடகால தோட்டம் 5 ஏக்கர் உனக்கு, இது தெற்கால தோட்டம் 2 ஏக்கர் எனக்கு, இது மேற்கால தோட்டம் 3 ஏக்கர் உனக்கு, இது வடக்கால தோட்டம் 2 ஏக்கர் எனக்கு, இது ஒத்த பணமரக்காடு உனக்கு, இது கிழக்கு தோட்டம். எல்லாத்தையும் நீ வச்சுக்க, இத நான் வச்சுக்கிறேன். இதுல பொது பவுன் 100 பவுன் இருக்கு, சரி பாதி எடுத்துக்கடா. உன் சொத்தை எடுத்துட்டு எங்கேயா போடா, எனக்கு என்னடா? உங்களுக்கு பொறப்பு வந்ததடா, சொத்தையும் பங்கு வச்சு பெற்றெடுத்த பொறுப்பும் தீர்ந்ததடா, சொத்தையும் பங்கு வச்சு பெற்றெடுத்த பொறுப்பும் தீர்ந்ததடா. நேத்து வர ஒத்துமையா வாழ்ந்திருந்த சொந்தமடா, யாரு கண்ணு பட்டதுவோ
அண்ணா, இந்த சொத்துக்கு நான் என்னைக்குமே ஆசைப்பட்டது கிடையாது. எனக்கு நீங்களும் வேணும், அக்காவும் வேணும். அண்ணி, இத கொண்டு போய் உள்ள வையுங்கண்ணி. நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் நம்ம உறவுகளையும் யாராலையும் பிரிக்க முடியாது. அப்படி ஒண்ணு இருந்தா அது நான் செத்ததுக்கு அப்புறம் தான் இருக்கும்.